சிங்கப்பட்டு கிராமத்தில் நிலையெடுப்பு சம்பந்தமான போராட்டத்தில் இன்று நம் மதுரை மாவட்டத்தில் அனைத்து ஊர் உரைமுறை ஊர் குடும்ப காலாடி கிராம தலைவர்களை வரவழைத்து இன்று அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் நடைபெற்ற மிகப்பெரிய அளவில் நாம் இந்த வேலையை செய்திருக்கிறோம். இந்த போராட்டம் இப்ப மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். அந்த 2 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். அந்த தீர்மானத்தை மதுரை மாவட்ட ஒருமுறை சார்பாக குடும்பங்கள் சார்பாகவும் தென்காசி விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் தேனி சார்பாகவும் ராமநாதர் சார்பாகவும் இந்த அறிக்கை நான் பொதுமக்கள் கண்காணிக்கிறோம் மற்றும் தேர்தல் சொந்தங்கள் முன்பாகவும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். மதுரை மாவட்டம் தெற்கு வட்டம் அயன் பாப்பாவடி கிராமம் உட்கரை சிங்கப்பட்டு கிராமத்தில் சுமார் 300 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அளித்து மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையப்படுத்தும் தமிழக அரசை கண்டித்து அரசு கவன ஈர்ப்பு போராட்டம் 18/12/24 நடைபெற்றது. தீர்மானம் 1. சிங்கப்பட்டு கிராம மக்கள் நிலங்கள் விளைநிலங்கள் வீட்டு மனை கோவில் கல்வி நிலையங்கள் விளையாட்டு மைதானம் சாலை மயானம் ஆகியவை இழந்த மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவளித்து மதுரை மாவட்ட சுற்று வட்டார தேவேந்திர உறவுமுறை சங்கங்கள் ஊர் குடும்ப காலாடி மற்றும் வகையில் இருந்த பெரியோர் அனைவருக்கும் நன்றி செலுத்துவது முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 2. வீட்டு மனை இளைஞர்கள் கோவில் விளையாட்டு மைதானம் சாலை மற்றும் மயானம் ஆகியவைகளை இழந்த சின்னப்பட்டு மக்களுக்கு அரசு சுமூகமான தீர்வு காணப்படவில்லை எனில் எங்கள் உரைமுறை மூலம் மாவட்டங்கள் ஊரில் உள்ள ஊர் உரைமுறை ஊர் குடும்ப காலாடி மற்றும் கிராம தலைவர்கள் வாயிலாக அனைத்து ஊர்களிலும் தொடர் போராட்டம் நடைபெறும் என்பது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நல்லா கேட்டுக்கோங்க. இதன் வாயிலா எங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தமிழக அரசு கொடுக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணு நடக்க போறல. ஏன்னா தாமிரக்கான மாவட்ட ஆட்சி அந்த அம்மாவுக்கு அதான் சங்கியம் பேர் வச்சிருக்காங்க சங்கியம் இருப்பவ. ஆனா அந்த சங்கியாவுக்கு காது கேட்காது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு மாவட்ட அமைச்சர் வந்து காலை பஞ்ச வச்சு அடைச்சிட்டாரு. அதனால நம்ம பேசுறதுனா நமக்கு கேட்காது. இருந்தாலும் நம்ம தீர்மானத்தை வச்சு நம்ம சமூகத்துக்கு முன்னாடி கொடுத்துருவோம். இது நம்ம சமூகம் தெரிஞ்சுக்கணும் தான். அந்த அம்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த அம்மா ஒரு நடுநிலையான மாவட்ட ஆட்சியர் கிடையாது. இங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் நடுநிலை கிடையாது. அனைவருமே நம்ம சமுதாயம் எதிர்ப்ப மிகப்பெரிய அளவுல கண்டிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு நம்ம சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க எவ்வளவு வேணாலும் இருந்துக்கோங்க. நாங்க சின்னப்பட்டு மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்காம வென்றெடுக்காம தென் மாவட்ட வேலைகளும் உழைய மாட்டோம், இருக்க மாட்டோம். நீங்க உள்ள வந்து அடிச்சா அடிப்போம், உழைச்சா உழைப்போம். இதுதான் எங்க தீர்மானம். நீங்க வாழ்க்கை போடுறீங்களா என்ன மண்ணை போட்டுக்கோங்க. என் மக்களை வெளிவாசல பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சு நீ தெருவு நாங்க சிறையில இருந்து போனோம். சிறையில 3 வேலை சோறு வாழ்க்கை ஒரு நாள் போன கொடுத்துருவோம். எல்லாத்தையும் பேசிக்குவோம். நாங்க பேசாம ஜாலியா இருந்து போற இது இருக்கு. தமிழக அரசுக்கான இது இறுதி எச்சரிக்கை. உங்க மாவட்ட கணக்கில் உடனடியாக திரும்ப பெற்று நடுநிலை தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியரை போட்டு இந்த மக்களுக்கு நீதி வழங்கு. அதே சமயம் நீதிமன்றத்தில் பொய்யான தகவல்களை வந்து பார்ப்போம். அடிஷனல் ஆபரேஷன் நீதிமன்றம் உடனடியாக மாற்றி எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு வழக்கை போட்டு தயவு செஞ்சு நீதிமன்றத்தில் மார்பையும் நீதியையும் காப்பாற்றுங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய சாதிய உணர்வோடு செயல்படுறாங்க குற்றச்சாட்டு. இந்த மக்களை பொறுத்தளவுக்கு திரும்ப ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு நேர்மையோடு கோரிக்கை வைக்கிறேன். இங்க இருக்கிற மக்கள் பணத்தை வாங்கிட்டாங்க அவங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்க? பையன்காரா நல்லா கேட்டுக்கோ. உன் அக்கா சின்ன பெரிய உட்கார்ந்து இருக்கு. பணத்தை வாங்கிட்டாங்க. உங்க அப்பா வீட்டு பணத்தையும் ஸ்டாலினோட அப்பா வீட்டு பணத்தையும் இல்ல இங்க இருக்கிற எடப்பாடியோட அப்பா வீட்டு பணத்தையும் அந்த மக்கள் வாங்கினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2009 வந்து ஒரு இடத்துக்கு திரை பேசலாம். அந்த 2003 இந்த மக்களுக்கு கொடுத்து ஊரை கல்வி அனுப்பியிருந்தா எல்லாரும் போயிருப்போம்ல. இப்பயே வந்து இடம் கொடு கோயில் கொடு மயம் கொடு கேட்க போறோம். நீ 2009 மயம் கொடு வேலை பார்த்துட்டு இருந்த 2024 வரைக்கும் இவ்வளவு நாள் உட்கார்ந்துக்கிட்டு அப்ப நீ என்னென்ன வேலை செஞ்சிருக்க?
துரோகத்தின் உச்சகட்டம் நீங்க இரண்டு ஆட்சியுமே. எங்க மக்கள் ஒரு நம்பி வந்தாங்க. ஒரு நாள் போட்ட பழக்க ஒண்ணு ரொம்ப கேட்கிறேன். திமுக மட்டும் அறிவிச்சிருங்க, அதிமுக கேட்கிறேன். மாநில அதிமுக அந்த வேலையை தீ வச்சு கொடுத்து எதுக்காக மாநில கிடையாது. இந்த சின்னப்பட்ட அஞ்சுபடி காங்கிரஸ் அதிமுக திமுக கூட்டணி அமோக வெற்றி. இதை ஏன் கேள்விப்பட்டீங்களா? காங்கிரஸ் அதிமுக திமுக சின்னப்பட்டு அமோக வெற்றி. மாணிக்காவூர் இதெல்லாம் அவருக்கு ஊருக்கு வர முடியுமா? எந்தெந்த ஊரோட ஓட்டு போடல. இப்ப நான் சொல்றேன், சாமி சொல்றேன், மாணிக்காவூர் நீ எங்க இருந்தாலும் கேட்டுக்கோ. நீ எல்லாம் தெரிஞ்சு பற்றி எங்களுக்காக பேச உன்னை பரவாயில்ல தெரியும். இந்த சாப்பிட்டு பயன்படுத்தி வாசனை செய்யட்ட நீ காலையில முடிஞ்சு வரும். ஏன்னா அந்த ஊர்ல உன்னை தெரிஞ்சு வச்சுட்டு நீ எங்க நீ வந்து சாப்பிட்டு போறோம். இதோட அரசு அவங்க முடிச்சு மாணிக்காவூருக்கு இனிமேல் காங்கிரஸ் கட்சியை கட்ட முடியாது. அதே மாதிரி சொல்றேன், டாக்டர் செல்லப்பா மண்டல முடிஞ்சா உனக்கு மூளை இல்லாம போச்சு. நீ வந்து இந்த மக்களுக்கு இறுதி அறிக்கை கொடுக்காது. வேணாம் உட்காந்து செலவு வச்சுக்கோங்க. யாருக்காக பிச்சை காசு உனக்கு நாங்க தேர்தல் கொடுக்குற எவ்வளவு காசு வேணும்? இறுதி எச்சரிக்கை. உடனடியா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எம்எல்ஏவா ஒரு கண்டனத்தை முதல்வருக்கு தெரியப்படுத்தி செஞ்சிருந்தா நாங்க ஒரு காலத்துக்கு செயல்பாடு இருப்போம். ஆனா நீ செஞ்சது சின்னப்பட்டு இல்ல. இந்த தென்தமிழ் நேரத்தில் நீ நம்ம வச்சு முதல்ல கொடுத்திருக்க. ஆர்பி உதயகுமார் இப்படி ஏற்றியது 10 வருஷம் அமைச்சரா இருந்தாரா? இந்த விமானம் அப்படியே மேல பறக்கிறது இவன் பண்ண மாட்டாங்க. எப்படி பாலம் வழியா போறதுக்கு பாலம் எங்கிட்டு போகுது? பாலம் அப்ப நீ என்ன பண்ணணும்? உன் தலைவர் எப்படி சொல்லி பேச வச்சு பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவேந்திரன் ஏமாத்துறதுக்கு ஒட்டுமொத்தமா ஒன்று செஞ்சுட்டாங்க இந்த 3 கட்சிக்காரனும். இனி இந்த சமுதாயத்தை வச்சு உங்களை வச்சு நீங்க வாங்க செட்டாங்க இறுதி வரைக்கும் போனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கட்டும். ஆனா தம்பி ஆதியானவர் சொன்ன மாதிரி சரி, நம்ம அதே மாதிரி அந்த தம்பி விஜய் சொன்ன மாதிரி இனி தமிழக அரசு கேட்டுட்டு இருக்க மாட்டோம். இந்த வீடியோ மூலம் சொல்றோம், இந்த ஊருக்குள்ள இது ஒரு போலீஸ் வழக்கிற காலத்துக்கு வச்சா ஒட்டுமொத்த ரோட்ல வந்து நிற்போம். அதான் எந்த மக்களும் கிடையாது. சின்ன இந்த பாலத்தை தாண்டி மதுரை மாவட்ட காவல்துறை வருவாய்த்துறை வருமையானால் தென்தமிழகத்தில் ஒட்டுமொத்த தேர்தலும் சாலைக்கு வருவோம், அரசாங்கத்தை முடக்குவோம், மக்கள் வாக்கை நடத்துவோம். என்னோட அக்கா தங்கச்சி ஏன் சின்னத்தா பெரியாத்தா வாக்கை அறியப்படுறப்ப எவங்க தாலி இருந்தாலும் ஏன் இறங்கட வந்துச்சு. நாங்க ரோட்டுக்கு வருவோம், பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணுவோம். எப்ப அதுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது இந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவையும் இந்த அமைச்சர் மூர்த்தியையும் தான் சார். இப்பேற்பட்ட வன்மையா நம்ம மேல கட்டியிருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்றது கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது. உங்க அண்ணன் ஓடி வந்து ஒரு கட்டை அடிக்க வந்தா அண்ணா அடிங்க அப்படி ஆனீங்க திருப்பி குடிக்கிட்டு கொடுக்குற கூட நாளைக்கு ஒரு பயன் செய்ய வரும். உன் வீடு உங்க பிடிக்க வரானா நீங்க தான் இனிமேல் தைரியமா நிறுத்தணும். எதுக்கும் பயப்படாதீங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் வேந்தரும் உங்களுக்காக இருக்கும். எதுக்காக அஞ்ச வேணாம். இனி இங்க இருந்து ஒரு படி மண்ணுக்கு அன்னைக்கு வந்த மாதிரி 1500 15,000 போலீஸ் கூப்பிடுவா. நாங்க ஒரு வழி தேவையான வர நீ யாரும் ஓடி பார்ப்போம். பார்த்துமா இதே மாதிரி துமாட்டை அவ்வளவுதான். இனி எக்காலத்தை கொண்டு போயாது. அதுல இன்னைக்கு காலையில இருந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆம்பளை படமா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், அனுப்பலாம் இருக்கட்டும், அனைத்து இளைஞர்கள் வந்துட்டாங்க. சரியா?